ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்குங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா லைப்ரரியில் தக்காளி பறிக்கிறேங்க. இப்போ இந்த இளஞ்செடியுமே நம்மளுக்கு காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. அதனால தான் இன்னைக்கு இங்கேருந்தே பறிக்கலான்ட்டு இங்கேருந்து பறிக்கிறேங்க. நல்லா பழுத்துருச்சுங்க. எவ்வளோ பெருசு இருக்கு. நல்லா அருமையான பழங்க. சமையலுக்கு உண்மையிலேயே சூப்பராக இருக்குதுங்க. டேஸ்ட்டு இது வித்தியாசமாக இருக்குதுங்க. டேஸ்ட் நல்லா ருசியாகவும் கொடுக்குதுங்க. புளிப்பும் ரொம்ப அதிகம் கிடையாதுங்க. அதனால பார்த்தீங்கன்னா புளிப்பு இனிப்பும் வர்றதுனால கொஞ்சம் சமையல் நல்லா இருக்கு. பாருங்க, மேலே போய் ஒன்றும் பழம் இருக்குதுங்க. நிறைய பறிக்கலாம். இது முதல்ல வச்ச செடிங்க. முதல்ல வச்ச செடியுமே இன்னும் நம்மளுக்கு பழம் கொடுக்குதுங்க. இளஞ்செடியுமே பழத்துக்கு வந்துருச்சுங்க. லைப்ரரியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவே அறுவடைக்கு வந்துடுதுங்க. நம்ம நார்மல் தக்காளி அளவுக்கு லேட் பண்ணுறது இல்லைங்க. கொஞ்சம் இது சீக்கிரமாகவே அறுவடைக்கு வந்துடுதுங்க. எல்லாம் வெயிட் தாங்காத எல்லாம் செட்டிங்லாம் அப்படியே உடைஞ்சு வீணாக போயிடுச்சுங்க. காற்று அடிச்சிச்சுன்னா அப்படியே சாஞ்சிருதுங்க. நம்ம என்ன குச்சி வச்சு கட்டினாலுமே வெயிட் நிற்கலிங்க. அதிலே பாருங்க, நம்ம லிக்விட் தண்ணி கொடுக்க பாருங்க, செடியெல்லாம் மறுபடியும் தலையிது பாருங்க. இதெல்லாம் முதல்ல இருந்தே அறுவடை வந்துட்டே இருக்குதுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து பிரான்ச்சுங்க. இந்த காற்று அடிச்சதுல இந்த செட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் உடஞ்சிருச்சுங்க. வந்து பார்த்தா உடஞ்சி விழுந்துட்டு இருந்துச்சுங்க. சரி, நம்ம என்ன பண்ணுறோம். வெயிட்டுக்கு தாங்கலை. என்ன ஒண்ணா, தக்காளி விளைவிக்கும் போது தக்காளி விளைய மாட்டேங்குதுங்க. தக்காளி விலை இல்லாத போது தான் தக்காளி விளையுது. இதுதான் ஒரு இது. விலை இருக்கும் போது பார்த்தீங்கன்னா தக்காளியே வர்றதில்லைங்க. இப்போ விலை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மிங்க. இப்போ வந்து தக்காளி விளையுதுங்க. சூப்பரான பழங்க. பாருங்க, இது நாட்டு தக்காளிங்க. இது பாருங்க, இன்னுமே காய்க்கு வரல பாருங்க. காய் மட்டும் வச்சுட்டே போகுது பாருங்க. இது அடுத்து இளம்பேச்சுங்க. சூப்பராக வச்சுட்டு வருது பாருங்க. அடுத்து இளம்பேச்சு பார்த்தீங்கன்னா லைப்ரரியா தக்காளி இருக்குதுங்க, நாட்டு தக்காளி இருக்குதுங்க. ரெண்டுமே வச்சிருக்குறேங்க. பார்க்கலாம், அது என்ன விலை விற்குதுன்னு பார்க்கணுங்க. முதல்ல லைப்ரரியா தக்காளி அறுவடை முடிஞ்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோஸ் அறுவடை பண்ணலாங்க. பாருங்க, சூப்பராக பாருங்க கோஸ். வருமா வராதான்னு பிடிங்கி வச்சுங்க, பரவாயில்லைங்க, சூப்பராக வந்துருச்சுங்க. ஆனால் இந்த வருஷம் கோஸு காலிஃப்ளவர்னு எல்லா காயுமே அழகாக விளைஞ்சிட்டுங்க. பாருங்க, ஒரே ஒரு பூச்சி இல்லைங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. பேனோ எதுவுமே இல்லைங்க, பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. இன்னொரு கோர்ஸ் இருக்குதுங்க, இதையும் யாரோட பண்ணிக்கலாங்க. இது மட்டும் பார்த்தீங்கன்னா லேட்டாக பண்ணுறேங்க. இது மட்டும் கொஞ்சம் லேட்டாக பண்ணலாங்க. இன்னும் அடுத்த வாரத்துக்கு அறுவடை பண்ணிக்கலாங்க. இதை முதல்ல சமைக்கலாம் அப்படின்ட்டு விட்டுருக்கேங்க. போதும் 2 கோர்ஸ். வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பாலக்கீரை அறுவடை பண்ணிக்கலாம். பாலக்கீரை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறுவடை பண்ண லேட் ஆயிடுச்சுங்க. அதனால இலைங்கெல்லாம் அப்படியே கொஞ்சம் பழுக்குதுங்க. கீரைங்க நிறைய இருந்ததுனால நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேங்க அறுவடை பண்ணேன். தேவைப்படும் போது பறிச்சிக்கலான்ட்டு நான் அப்படியே விட்டுட்டு இருந்தேங்க.
போன வாரத்தில் இந்த பேக்கில் இருக்கிறத அறுவடை பண்ணங்க. அதாவது அறுவடை பண்ணி சாப்பிட கூட நமக்கு டைம் இல்லாத அளவுக்கு ஆகி போச்சுங்க. நல்லா செருக்கான கீரைங்க. இது மறுபடியும் எடுத்துட்டு வேற ஏதாவதாங்க போடலான் இருக்கேன். நல்லா நெருக்க போயிடுச்சுங்க பாலக்கீரை, அதனால வேற கீரை போடலான்ட்டு இருக்கிறேங்க. நல்லா சரக்கு சரக்குன்னு எப்படி இது கேட்குது பாருங்க சத்தம். நல்லா அந்த இலையினுடைய ஃப்ரெஷ்னஸ் அப்படியே இருக்குதுங்க நீர் சத்தோட. கமெண்ட்ல வந்து ஒரே ஒரு கேள்வி மட்டும் எனக்கு ரிப்பீட் ஆகிட்டே இருக்குதுங்க. என்ன கேள்வினா, நீங்க எந்த ஊருன்றதை மட்டும் கேட்டே இருக்கீங்க. நான் வந்து ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலங்க. அங்கதான் நான் இருக்கேன். அதனால இன்னைக்கு வீடியோவிலே சொல்லிட்டேங்க. ஏன்னா கமெண்ட்ல கேட்குறீங்க, அதுக்கு வேண்டி வீடியோவிலே சொல்லிட்டேங்க. பாருங்க ஒரு தட்டு நிறைய வாழைக்கீரை. வாங்க அடுத்த அறுவடை பார்க்கலாம். வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சகப்பு முள்ளங்கி அறுவடை பண்ணிக்கலாம். அடுத்து இளம்பேச்சு போட்டு விடலான்ட்டு எல்லாத்தையுமே எடுக்கிறேங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. பரவாயில்லைங்க. இந்த பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 9 முள்ளங்க அருமையாக வளர்ந்துருச்சுங்க. ஒரு சின்ன அதாவது கீரை பேக்கு தாங்க இது. ஆளுக்கு 15ங்க. நல்ல ஒரு 9 முள்ளங்க அழகாக விளைஞ்சிடலாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா துவையல் அரைக்கலான்ட்டு எடுத்துக்கிறேங்க. காஞ்சி இலையெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு கழுவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சூப்பராக இருக்குது பாருங்க. இந்த இலைங்கெல்லாம் இங்கே நம்ம மண்ணில் கலந்து திருப்பி மண்ணை வந்து பாட் பண்ணணுங்க. அதனால இலைங்கெல்லாம் மண்ணிலே போடுறோங்க. பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க இலை. அடுத்தது பீட்ரூட்டுங்க. பீட்ரூட்டு பாருங்க நல்லா பெரிய கிழங்கு. அதனால இதையும் அறுவடை பண்ணிடலான்ட்டு பண்றோங்க. நல்லா பெரிய கிழங்கு பாருங்க, கடையில் விற்கிற மாதிரியே இருக்குது பாருங்க. மாடி தோட்டத்தில் நம்மளாலையும் இந்த மாதிரி விளைய முடியுதுங்க. தொட்டவனே வந்துச்சு. இது 3 அப்படி இருக்கட்டும். இது அடுத்த டைம் அறுவடை பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் உங்களுக்கு கழுவிட்டு காட்டுறேங்க. இந்த இலையுமே நான் யூஸ் பண்ணிக்குவேங்க பருப்பு தோசைக்கு. சூப்பராக இருக்குது பாருங்க இலையும். நம்ம ஆட்டை போட்டு லிக்விட் தண்ணி ஊற்றி வளர்த்ததுனால இலையில அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. அதனால இலையும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்திக்கலாங்க. பாருங்க இன்னும் அருமையாக இருக்குது. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. உண்மையிலே பீட்ரூட்லாம் நான் இப்படி விளைவேன்னு எனக்கே ஒரு ஆச்சரியம் தாங்க. ஏன்னா நான் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விளைய முடியாதுன்னு நினச்ச கிழங்கு இதெல்லாம். இப்போ வந்து என்னுடைய மாடி தோட்டத்தில் எல்லாமே என்னால் விளைய முடியுதுங்க. ஒரு நம்பிக்கைங்க, நம்மளால எல்லாமே விளைவிக்க முடியும் அப்படின்ட்டு. கீரை பார்த்தீங்கன்னா தண்டு கீரை பூவை வச்சிருச்சுங்க. அதுதான் சரி கிள்ளிடலாம். நல்லா சத்து உரியுதுன்றனால இதை மட்டும் பிடிங்கிடுறேங்க. பொன்னாங்கண்ணி கீரை, இதுலையும் பாருங்க கட்டு. பீட்ரூட் கீரை பீட்ரூட் பாருங்க எவ்வளோ லீஃப் பாருங்க, எவ்வளோ அகலத்துக்கு இருக்குது பாருங்க.
இப்படி ரொம்ப முரட்டு வாக்க வளருதுன்னு பாருங்க, எப்படி இருக்கு பாருங்க தண்டு. நான் பாருங்க என்ன வளர்ச்சி, சூப்பரா இருக்குதுங்க இது. நல்லா இருக்கு பாருங்க. இது இளம் பேட்சுங்க இந்த பீட்ரூட். அப்பப்ப நான் போட்டுட்டே இருக்கிறது தாங்க எனக்கு வேலை. அதனாலதான் இந்த கீரையெல்லாம் கட் பண்றேங்க. நான் கீரையும் போட்டு விட்டுட்டு இருந்தேங்க, பீட்ரூட்டையும் நட்டு விட்டுட்டு இருந்தேன். ரெண்டுமே 2 in 1 மாதிரி ஆயிடுச்சு. அடுத்து பாருங்க, அதுல ஒரு கொத்தமல்லி பாருங்க, பூவே வச்சிருச்சு பாருங்க. விதை எங்க உழுதோ அப்படி அப்படியே முளைச்சிக்குதுங்க. நல்ல வாசங்க கொத்தமல்லி, அவ்வளவு மணங்க இது. இப்போ வந்து பீட்ரூட் பாத்தீங்கன்னா அதுல எத்தனை பீட்ரூட் இருக்குன்னா ஒரு 6 பீட்ரூட் இருக்குங்க. அதுல கீரைங்கெல்லாம் கலந்து வச்சதுனால கொஞ்சம் இது ஒண்ணு மட்டும் நல்லா பெருசா இருக்குதுங்க, மத்தெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்குதுங்க. இதுலயும் பாத்தீங்கன்னா சிகப்பு பீட்ரூட் கீரையும் பீட்ரூட் நாத்தையும் நட்டு வச்சுக்கணுங்க. ரெண்டுமே இதுலயும் இருக்குதுங்க. இதுலயும் ஒரு 5 இது நல்லா இருக்குதுங்க பீட்ரூட். பாருங்க, இப்படி கலந்து கலந்து மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க நம்ம வந்து பயிரிடணும். நாமளும் நிலத்துக்கார மாதிரி தாங்க, எல்லாத்தையும் ஊடுருவு பயிர் மாதிரி. வாழையில பார்த்தீங்கன்னா செண்டுமல்லி வச்சு வளர்ப்பாங்க, அந்த மாதிரி நாமளும் கீரையை வச்சு வளர்த்துறோம். சூப்பராக இருக்குது பாருங்க. இதனுடைய இளம் பேச்சு தாங்க இதுவுமே. பாருங்க, இதுவுமே தண்டு பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க. இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 9 பீட்ரூட் இருக்குதுங்க இளநாத்து. அடுத்து இலை பேச்சுங்க இதெல்லாம். வாங்க பீங்க பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மெழுகு பேருக்கணுங்க, நல்லா காஞ்சிச்சுங்க, நல்லா விதைய பார்த்தீங்கன்னா உள்ள ஆடுதுங்க. சூப்பராக இருக்குது பாருங்க. அந்த பக்கம் நடங்க, அங்கே ஒரு லைப்ரரி தக்காளி பாருங்க காய் இருக்கு. அடுத்து இளம் பேட்ச் பாருங்க, லைப்ரரி தக்காளி ஒரு 3 பேக்கா 2 செடி பிடிங்கி நட்டு வச்சிருக்கிறேங்க. அதில் ஒரு சிகப்பு லாங் பென்ஸும் லைப்ரரி தக்காளி நட்டு வச்சிருக்கிறேங்க. இன்னுமே பார்த்தீங்கன்னா நாற்று இருக்குதுங்க, எங்க நடுறதுன்னு தெரியாத அப்படியே விட்டுட்டு இருக்கிறேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5 பேக் மறுபடியும் இளநாத்து நட்டு வச்சிருக்கிறேங்க லைப்ரரி தக்காளியை. மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் இப்படி தாங்க நம்ம கொண்டு வரணும், அப்பதான் நம்மளால தொடர்ந்து அறுவடை எடுக்க முடியுங்க. எங்கெங்க கைக்கு வருதோ அங்கங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளியா இருக்கட்டும், கத்திரி நாத்தா இருக்கட்டும், பேக் காலியா இருக்கிற இடமெல்லாம் பிடிச்சி நட்டு வைக்கிறது தாங்க எனக்கு வேலை. நாற்று மட்டும் எங்கள் மாடி தோட்டத்தில் எனி டைம் இருந்துகிட்டே இருக்குங்க. எது காலியாகுதோ அப்போ பிடிங்கி நட்டு விட்ருவோங்க. இங்கே ஒரு நாட்டு பழம் இருக்கு, அந்த நாட்டு தக்காளியும் பார்த்தீங்கன்னா சூப்பராக பழம் பாருங்க. இதுவுமே இப்போ பழம் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி பீக்கணுங்க. இது நல்ல விதைக்கு பாருங்க, காஞ்சிருச்சு, சூப்பரான விதைங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மிளகு அறுவடை பண்ணிக்கலாங்க. மிளகு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சூப்பராக எல்லா பக்கமும் கொத்து கொத்தாக எடுத்துருக்குதுங்க. கொடி போய் இதில் வளைஞ்சு நிற்குதுங்க. பார்த்து இந்த மாதிரி நம்ம அப்பப்போ கொஞ்சம் நூல் கட்டி நூலில் சுற்றி விடணுங்க, இல்லைன்னா அது பாட்டுன்னு அங்கங்கே ஏறிங்க. மூக்கு தவற பாருங்க, இது போகிற போட்டு தாங்க தாங்க முடியறதில்ல என்னால் மாடி தோட்டத்தில். காய் பார்த்தீங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக தாங்க வைக்கிறது. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா மிளகு அறுவடை பண்ணிக்கலாம். பாருங்க மிளகு பாருங்க எப்படி கொத்து கொத்தாக வைக்குது பாருங்க, எவ்வளோ நீளம் பாருங்க, சூப்பராக வைக்குது பாருங்க. என்னுடைய மாடி தோட்டத்தில் முதல் முறையாக மிளகு அறுவடைங்க. இது வந்து உதுத்து வெயில்ல காய வைக்கிறேங்க, காய வச்சா கருப்பாயிருங்க, நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. சூப்பரான மிளகு பாருங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். முள்ளங்கி பாருங்க, ஒரு 6 முள்ளங்கிங்க, பீட்ரூட் ஒரு 4 முள்ளங்கிங்க, 4 பீட்ரூட்டுங்க. பார்த்தீங்கன்னா 10 ஐட்டம் இருக்குதுங்க. பீட்ரூட்டு லீஃபும் நல்லா இருக்குது, முள்ளங்கி லீஃபும் நல்லா இருக்குதுங்க. சமையலுக்கு ரெண்டுமே பயன்படுத்திக்கலாம். அருமையான பீட்ரூட் பாருங்க. மாடி தோட்டத்தில் நம்மளால இவ்வளோ பெருசு விளைய முடியுது பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா லைப்ரரியா தக்காளிங்க. லைப்ரரியா தக்காளியுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு 3 கிலோ வருங்க, அந்த அளவுக்கு நல்லா வெயிட்டாக இருக்குதுங்க தட்டு. அந்த அளவுக்கு பழமும் நிறைய கொடுத்துருக்குது பாருங்க, ஒரு தட்டு நிறைய பழம் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கோஸுங்க, 2 கோஸ் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. இங்கே ஒரு கோஸு, இங்கே ஒரு கோஸ், 2 கோஸுங்க. அது ஒரு தட்டு நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா மிளகுங்க,
மிளகுமே அறுவடை பண்ணியாச்சுங்க. பாலக்கீரை பாருங்கள், பாலக்கீரையும் ஒரு தட்டு நிறைய இருக்குதுங்க. தண்டுக்கீரை சிகப்பு கீரையும் பக்கத்தில் நான் அறுவடை பண்ணியிருக்கிறேங்க. ஒரு 2 பீக்கங்காய் விதைக்கு எடுத்துருக்குறேங்க. இது ஒரு அற்புதமான அறுவடைங்க, சூப்பரான அறுவடை. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. கமெண்ட் கொடுக்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. இதே மாதிரி தொடர்ந்து என்னுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அடுத்த வீடியோ வெள்ளிக்கிழமை வருங்க, பாருங்கள். கார்டன் டூர் வருங்க, என்னுடைய கார்டனை காட்ட போகிறேங்க, பாருங்கள். பாய்.